பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நடைபெற்றுள்ள ஊழல் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்பது உறுதி என்றார். தமிழகத்தில் பாமக பாஜக கூட்டணி 20 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 3.5 லட்சம் அரசு பணிகள் நிரப்பப்படும் என்று கூறிய நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் 2758 பேருக்கு மட்டுமே தேர்வாணையம் மூலம் அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதே நேரத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் பேர் ஓய்வு பெற்றுள்ளனர் என்ற அவர், காலி பணியிடங்கள் எப்போது நிரப்பப்படும் என்று வினவினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு துறைகளில் காலியாக உள்ள 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார்கள். 2 லட்சம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நிரப்பப்படும் சொன்னார்கள் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் 2758 பேருக்கு மட்டும்தான் தேர்வாணையங்கள் மூலம் அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் பேருக்கும் கூடுதலாக ஓய்வு பெற்றுள்ளனர். அதனால் ஏற்பட்ட காலி இடங்களையும் கணக்கில் சேர்த்தால் குறைந்தது 6 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும். ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் அரசு பணிகளுக்கு நேர்முக தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சேவை பெறும் உரிமை சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி விரைவில் பாமக போராட்டம் நடத்தும் என்றும் அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறிய அவர், இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்ட ஊழல் குறித்து விசாரணை வேண்டும். தமிழ்நாட்டில் பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடு கட்ட விரும்பும் ஏழைகளுக்கு 2,77,290 ரூபாயை மத்திய மாநில அரசுகள் இணைந்து மானியமாக வழங்குகின்றன. போலியான பெயர்களில் நிதியை ஒதுக்கி முறைகேடு செய்தல், வீடு கட்டப்படாத நிலையிலேயே வீட்டுக்கு நிதி வழங்குதல் என முறைகேடு செய்து நாகை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 50 அதிகாரிகள் மீது தமிழக காவல்துறையின் கையூட்டு தடுப்பு பிரிவு வழக்கு தொடர்ந்துள்ளது. ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தருவதற்கான திட்டத்தில் ஊழல் செய்வதை மன்னிக்கலாமா? மன்னிக்கவே முடியாது. சில மாவட்டங்களில் நடந்த ஊழல்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் இத்திட்டத்தில் நடந்த ஊழல்கள் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும். தமிழை வளர்ப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரை தமிழை வளர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சாடினார். தமிழ் கட்டாய கல்வி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கந்துவட்டி தற்கொலைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தினார்.